பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், உயர்வில் வாசம் பண்ணுவோம். அந்த உயர்வில் வாசம் பண்ணுகிறவன் எந்த தன்மையோடு எத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்த்தோம். அங்கே நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி எதுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி சத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த உயர்வான ஸ்தலத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அங்கு நீதியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். செம்மையானவைகளை பேச வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். பரிதானம் வாங்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி, லஞ்சம் வாங்காதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரத்தம் சிந்தும் யோசனைகளை கேளாமல் தன் காதை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, வேதத்திலே இப்படிப்பட்டதானவர்கள் பரிசுத்தவான்கள், நீதியாய் நடந்தவர்கள். கடந்த வாரத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்த்தோம். நீதியாய் நடந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டார், நீதியாய் நடந்த தானியேல் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அங்கு வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகிறார். அவர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார், நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு கால் எடுத்து வைப்பையும் அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் உயர்வான ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மை வைக்க வேண்டும் என்றால், நாம் எப்படிப்பட்டதான 6 காரியங்களை நாம் கடைபிடிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே சங்கீதம் 15:1-2 வசனங்களை நாம் அங்கே வாசிப்போம் என்றால், சங்கீதம் 15:1-2 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார் என்று அவர் சொல்லுகிறார். யார் தேவனுடைய சமூகத்திலே தங்க முடியும்? யார் பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ண முடியும் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. உத்தமனாய் நடக்க வேண்டும் என்று, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பணியை செய்கிற தெய்வதாசர்கள். உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் நன்மையை வழங்காகிறார் என்று சொல்லி உத்தமம் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவர்
நன்மையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் நான் வாசிக்கிறோம் சங்கீதம் 24:4 வாசிக்கும் பொழுது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. கைகளின் சுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, இருதயத்தின் சுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்திலே நாம் மாசு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அங்கே வேதத்திலே மாசில்லாத இருதயத்திலே மாசில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் உருவாகும் என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மார்க்கு 7ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 21 எப்படி என் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். 20வது வசனத்திலிருந்து எப்படி எண்ணில் மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பதக்கங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமதிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளை இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனசனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அருமையானவர்களே, இதயத்திலிருந்து வருகிறவைகள் இவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு சின்ன காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இறுதியில் காணப்படாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்டதான செயல்பாடுகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்வான இடத்திலே அவர் வைப்பார். சங்கீதம் 119:37 நாம் வாசிக்கிறோம், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி தாவீது பார்க்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே நாம் அமர வேண்டும் என்றால் உத்தமமாய் நாம் நடக்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும், மனதான சத்தியத்தை நாம் பேச வேண்டும், கைகளிலே சுத்தம் இருக்க வேண்டும், தன்னுடைய இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும், மாயை பாராதபடி கண்களை விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான மனிதர்கள் தான் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார். உயர்ந்த இடத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அன்றாட நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்க ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் ஆதங்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நாம் இவ்விதமாக பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை கண்மலையின் அரண்களிலே நம்மை உயர்ந்த அடைக்கலமாகும்படிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிற ஒரு இடத்திலே வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு வேண்டிய ஆகாரம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு வேண்டிய
தாகத்துக்கு வெளி தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பணியை செய்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வேதத்துக்கு, வேத வசனங்களுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உயர்வான இடங்களிலே அவர் வைக்கிற தேவன். சங்கீதம் 18:33 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய கால்கள் என்னென்றால் சோர்ந்து போகாது. சங்கீதம் 40 சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து அவர் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார், ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, உயர்வான ஸ்தலத்திலே இருக்கிற நம்மை நன்மைகளினால், இப்படிப்பட்ட நன்மைகளினாலே நம்மை நிரப்புகிற தேவன், நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்குகிறதான தேவன், உயர்ந்த இடங்களிலே நம்மை நிறுத்துகிறதான தேவன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:58 அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. இப்படிப்பட்டதான 6 தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிக்கு என்று சொல்லி ஏசாயா 58:14 சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வேத வார்த்தையின்படி நாம் நீதியாக நடக்க தேவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும். செம்மையானவைகளை பேச தேவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும். இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை விருக்க வேண்டும். பரிதான வாங்காதபடி இருக்க வேண்டும். தத்தனிருந்து யோசனைகளை கேளாதபடி தன் காதை அடைத்துக் கொள்ள வேண்டும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை மன மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுகிற தேவன். அது மாத்திரமல்ல, லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு 29-31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிற பிள்ளைகளுக்கு அன்றாட வாழ்க்கையிலே அவர் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்வான ஸ்தலத்திலே அவர் நிறுத்துவார். நம்மை கேடகமாக அரணாக பாதுகாப்பார். நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவார்.
நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து எல்லாவற்றையும் கூடுதலாக அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கு வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இவ்வுலக மேன்மை என்ன என்று சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்கள், இந்த 6 காரியங்கள் நாம் செய்யும் பொழுது உலகத்துக்கு வேண்டிய மேன்மை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 33:17 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கண்கள் ராஜாவை மகிமைப்படுத்தினவராக காணும், தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று சொல்லி நம்முடைய கண்கள் ஆண்டவராகிய இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். 1 யோவான் 3:2 சொல்லுகிறதுக்கு, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இன்னும் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே யோவான் சொல்லுகிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து மேலே சொல்லப்பட்டதான வார்த்தை வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் தேவ சமூகத்திலே ஒரு நாளில் போய் நிற்கும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.